Hello friends, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா conditional bail relaxation petition. ஒரு person வந்து bailோ anticipatory bailோ கேட்டு கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டுருப்பாங்க. அந்த பெட்டிஷன் வந்து ஆர்டர் ஆயிருக்கும் with some condition. அந்த கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது தினமுமோ காவல் நிலையத்துல போய் காலையில 10 அல்லது 10:30 மணிக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது இரு முறை கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்திருக்கும். அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் அந்த ஆர்டரை கம்ப்ளை பண்ணியிருப்பாரு. அதுக்கு அப்புறமா அவரால கம்ப்ளை பண்ண முடியாம போயிருக்கும். அதுக்கு என்ன ரீசனா இருக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா அவரோட வேலையா இருக்கலாம், இல்ல குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல அவரோட ஏஜா இருக்கலாம், அப்படி இல்லனா பாத்தீங்கன்னா அவரோட இல் ஹெல்த்தா இருக்கலாம். So இப்போ இந்த பர்சனால இந்த ஆர்டரை கம்ப்ளை பண்ண முடியல, அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிஷனல் பெயில் ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல அப்ரோச் பண்ணி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கிரைம் நம்பர், அட்ரஸ், அப்புறமா பெயில் ஆர்டர், அதுக்கப்புறம் அவங்களுடைய காரணம், அதாவது எதனால அவங்களால ஆர்டர் கம்ப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அதில் மென்ஷன் பண்ணி அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அந்த பெட்டிஷனுக்கு ஆர்டர் எப்படிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் சைன் பண்ணணும் அப்படின்னு மாறலாம். அப்படி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை சைன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி மாறலாம். சில கேசஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்தே மென்ஷன் பண்ணாமல் அன்டில் ஃபர்தர் ஆர்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் நம்ம வந்து சைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மந்த் வரைக்கும் சைன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஆர்டர்ஸ் வரும். சில கேசஸில் நீங்கள் சைன் பண்ணவே வேண்டாம், என்கொயரிக்கு அப்பியர் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரியும் ஆர்டர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டிஷனரோட குற்ற பின்னணி, அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜோட டிஸ்கிரிஷனரி பவரை பொறுத்து தான் ஆர்டர் வந்து பாஸ் ஆகுது. இந்த கண்டிஷன் பெயில் ரிலாக்ஸேஷன் பெட்டிஷனை எந்த செக்ஷன் கீழே ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 483 ஆஃப் BNSS ஆக்ட் மூலமா ஃபைல் பண்ணலாம். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சட்டம் சார்ந்த கொஷின் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் கீழே கேளுங்க. அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன்.